வணக்கம் மக்களே, தினமும் காலையில் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் உடலை என்னெல்லாம் மாயம் செய்யும் தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கேரட் ஜூஸ் குடிப்பதனால உங்களுடைய உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அது என்னெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கேரட் ஜூஸை வழக்கமாக குடிக்கணும். உணவில் நம்ம அன்றாட கேரட் ஜூஸை ஏன் சேர்க்க வேணும்? கேரட் ஜூஸ் உங்களுக்கு மிகுந்த புத்துணர்ச்சியை தரும் ஒரு நல்ல ஜூஸ். இதில் எண்ணற்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது உங்களுடைய காலையை சிறப்பானதாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் காலையில் கேரட் ஜூஸை பருகுவதனால உங்களுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வாங்க. ஸோ கேரட் ஜூஸில் வைட்டமின் சி சத்துகள் இருக்குது. இது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும். இது உங்களுடைய உடலில் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை ஆரோக்கியத்துடனும் உங்களுக்கு தேவையான ஆற்றலையும் தருகுது. எனவே தினமும் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸை நீங்கள் பருகுவது உங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா நாள் முழுவதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திகள் இருந்து ஆற்றலை பார்த்திங்கன்னா பெருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தான் சொல்கிறேன், காலையில் எழுந்த உடனே குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேரட் ஜூஸில் உள்ள நார் சக்திகள் உங்களுடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை தரும். ஸோ செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், வயிறு உப்பசத்தை தடுக்கும், உங்களுடைய கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும், உங்களுடைய உடலில் உள்ள கழிவுகளை நீக்கும், உங்களை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக்கும். உங்களுடைய உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி உங்களுடைய உடலை சீராக வைக்கும், உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேரட் ஜூஸில் பீட்டா கரோட்டின்கள் நிறைஞ்சிருக்கு. உடல் இதை வைட்டமின் ஏவாக மாற்றுது. இது உங்களுடைய கண் பார்வை திறனை அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கப்படுது. எனவே காலையில் தினமும் கேரட் ஜூஸ் பருகுவதனால உங்களுடைய கண் பார்வை திறன் ஷார்ப்பாகுது. குறிப்பாக நமக்கு வயதாகக்கூடிய காலகட்டத்தில் கண் பிரச்சனைகள், கண் கோளாறுகள் இதெல்லாம் வராமல் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரும ஆரோக்கியம் மற்றும் இயற்கை பொலிவு. கேரட்டில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய உடலில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்குது. இது உங்களுக்கு மிருதுவான மற்றும் இளமையான தோற்றம் அளிக்கக்கூடிய அந்த சருமத்தை தருது. இது சரும சேதத்தை எதிர்த்து போராட உதவுது, முகப்பருகளை நீக்குது. காலையில் இந்த சாரை பருகுவது உங்களுடைய உடலுக்கு இயற்கை பொலிவை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எடை இழப்பு. கேரட்டில் பார்த்திங்கன்னா கலோரிகள் குறைவு, ஊட்டச்சத்துக்கள் அதிகம். இதனால் நீங்கள் காலையில் கேரட் சாற்று பருகுவது உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு நல்லது. இருக்கக்கூடிய நார் சத்துகள் உங்களுக்கு நாள் முழுவதும் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை தரும். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமற்ற அந்த நொறுக்கு தீனி பழக்கத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுடைய உடல் எடை குறைப்பு அந்த பயணத்திற்கு சிறப்பான ஒரு நண்பன். இது உங்களுடைய நாளை ஆரோக்கியமானதாக துவங்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரட் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசிய சத்துகள் உங்களுடைய மூளையின் இயக்கம் மற்றும் நினைவாற்றல் ஆகியவற்றை அதிகரிக்க செய்து இது மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகமாக்கிறது. உங்களுடைய கவனிக்கும் திறனை மேம்படுத்துது. உங்களுடைய மனதை பார்த்திங்கன்னா தெளிவாகவும் அறிவாகவும் வைக்குது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கும் மூட்ட சக்திகளுக்கும் இது உதவுறதுனால நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இது போன்ற விஷயங்கள், அற்புதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.